வணக்கம் நண்பர்களே, நான் ஓட்டுநர். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவனந்தபுரம் போயிட்டுருக்கோம். செங்கோட்டை புளியரை எஸ்பெண்ட் தாண்டி நம்ம தென்மலை தாண்டி ஒரு பெண்டு ஒன்று இருக்குது. சுவராக கட்டாகும் அந்த டேம் பக்கத்தில். ஒரு பல்கர் லாரி வந்து முன்னாடி திரும்ப முடியாமல் ரிவேஸும் வர முடியாமல் மாட்டிருச்சு. அதனால் எல்லா லாரியும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கில் நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இறக்கமான இடம். சரி, எதுக்குடா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் கிளீனராக ஓடிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் நான் நினச்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியை வந்து ஒரு மேட்டில் ஏற்றுற தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அது வந்து உண்மை கிடையாதுங்க. எந்த ஒரு கனரக வண்டியுமே வந்து இறக்கத்தில் இறக்குறது தான் ரொம்ப வந்து கஷ்டம். மேட்டில் ஏற்றும் போது வண்டி எக்ஸ்ட்ரா போட்டு ஏற்றுவோம், ஏறனா கூட வண்டியை ஹேண்ட் பிரேக் போட்டு நுப்பாட்டிடலாம். ஆனால் நம்ம வண்டியை வந்து இறக்கத்தில் இறக்கும்போது தான் விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குங்க. அதுவும் இந்த மாதிரி தொடர்ந்து டிராஃபிக்கில் நிற்கும்போது பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம பிரேக் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கனால இந்த மாதிரி இறக்கத்தில் நிற்கும்போது எப்பயுமே வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை நுப்பாட்டுங்க. நீங்கள் பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே நிற்காதீங்க, வேக்கம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் வந்து வேக்கம் மீட்டரில் வந்து உங்கள் கண்ணை வந்து வச்சுக்கிட்டே இருங்க. வேக்கம் கொஞ்சம் கம்மியானா கூட ஹேண்ட் பிரேக் போட்டு வேக்கம் ஏற்றுனதுக்கப்புறம் வண்டியை நவுட்டுங்க.